மகிமை உண்டாக ஜீவ வார்த்தையில் வேரூன்றுவோம். பூரணத்தை அடையும் பாதை என்ற தலைப்பில் யாக்கோபு 1:25 பார்ப்போம். சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்கிறவனாய் இராமல் அவற்றிற்கேற்ற கிரியை செய்கிறவனாய் இருந்து தன் செய்கையில் பாக்கியவானாய் இருக்கிறான். இந்த பதிவிலே நாம் சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை எவ்வாறு கடைபிடித்து நம்முடைய வாழ்க்கையின் பாதையை நாம் அறிந்து கொள்வது என்பதை குறித்து நாம் பார்ப்போம். ஆதியிலே தேவன் மோசேயிடம் 613 பிரமாணங்களை கொடுத்தார். இந்த பிரமாணங்கள் எல்லாமே தேவ ரகமான வாழ்க்கையை மனிதன் வாழ்வதற்கான பிரமாணங்கள். ஆனால் குறைவுள்ள மனிதனால் தேவன் எதிர்பார்த்த இந்த வாழ்க்கை முறையை வாழ முடியவில்லை. இந்த பிரமாணங்கள் எல்லாமே மனிதனை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளாக வைக்க முயன்றதாகத்தான் இருந்தது. அதனால் மனிதனால் இவற்றை செயல்படுத்த முடியாததினால் தனக்குள்ளே ஒரு குற்ற உணர்வு தோன்றினது. அப்படி என்றால் இந்த 613 பிரமாணங்களும் மனிதனை தான் பாவி என்ற உணர்வை கொடுத்து தன்னுடைய குற்றத்திற்கு ஒரு பரிகாரம் வேண்டும் என்ற எண்ணத்தை மனிதனுடைய இருதயத்திலே கொடுத்தது. அதனால்தான் ஒரு விலங்கின் இரத்தத்தை பலியிட்டு தன்னுடைய பாவத்திற்கான நிவாரணத்தை மனிதன் தேட ஆரம்பித்தான். இவ்வாறு வாழ்ந்து கொண்டு இருந்ததினால் தேவன் இதற்கு ஒரு நிரந்தரமான தீர்வு கொடுக்க வேண்டும் என்று நினைத்து தன்னுடைய சொந்த குமாரனுடைய இரத்தத்தையே விளைக்கரையமாக கொடுத்து மனிதனுடைய ஒட்டுமொத்த பாவத்திற்கும் நிவாரணமாக அந்த இரத்தம் சிந்துதல் சம்பாதித்து கொடுத்த கிருபைதான் இந்த சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை அனுபவிப்பது. இது ஒரு ராயல் லா, பர்ஃபெக்ட் லா ஆஃப் லிபர்ட்டி. இந்த பிரமாணம் மனிதனை எந்த கட்டுப்பாட்டுக்குள்ளும் கட்டாயப்படுத்தாமல் மனதிலே ஒரு சுதந்திரத்தோடு சுய விருப்பத்தோடு தன்னை அர்ப்பணித்து வேத வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து பயணிக்கின்ற உந்து சக்தியை கொடுக்கிறது. இதிலே நாம் கற்றுக்கொள்ளுகிறது என்னவென்றால் இந்த பிரமாணம் தான் நமக்கு நன்மைக்கும் தீமைக்குமான வித்தியாசத்தை துல்லியமாக காட்டி முழு சுதந்திரத்தோடு விருப்பமானதை தேர்ந்தெடுக்க வைக்கின்றது. இங்கே நம்மை தவற விடாமல் சரியான பாதையிலே நடத்துவதற்காகத்தான் தேவன் பரிசுத்த ஆவியானவரை நமக்குள்ளாக வாசம் செய்யும்படியாக கொடுத்திருக்கிறார். நமக்குள்ளாக வாசம் பண்ணுகின்ற இந்த பரிசுத்த ஆவியானவரை நாம் அங்கீகரித்து நடப்போம் என்றால் இவற்றை நாம் துல்லியமாக அறிந்து கொள்ள முடியும். இந்த பரிசுத்த ஆவியானவரோடு நமக்கு இருக்கும் இந்த நெருக்கமான இணைப்பு அவருடைய ஒவ்வொரு அசைவையும், அவர் நம்மோடு பேசுகின்ற வார்த்தைகளையும், அவர் நமக்கு கொடுக்கின்ற வெளிப்பாட்டையும் நாம் துல்லியமாக உணர்ந்து அவற்றிற்கு நாம் அப்படியே கீழ்ப்படியும் பொழுது இந்த சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை 3 நிலையிலே நம்முடைய வாழ்க்கையிலே நம்மால் செயல்படுத்த முடியும். முதலாவது, தேவனுடைய சித்தம் என்னது என்பதை அது நமக்கு காட்டுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் அனுதினமும் நாம் எடுக்கின்ற ஒவ்வொரு தீர்மானத்திலும் இதுதான் தேவனுடைய சித்தம் என்பதை அறிந்து கொண்டு தெளிவான முடிவெடுக்க வைக்கிறது. இரண்டாவதாக, தேவனுடைய சிந்தையை அறிய வைக்கிறது. தேவனுடைய சிந்தையை நாம் அறியும் பொழுது நம்மை அவற்றிற்கு முழுமையாக அர்ப்பணித்து தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ உதவுகின்றது. மூன்றாவதாக, தேவனுடைய திட்டம் என்னது என்பதை நமக்கு வெளிப்படுத்துகின்றது. நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் வைத்திருக்கிற ஒவ்வொரு திட்டத்தையும் சரியாக நாம் அறிந்து கொண்டு அவருடைய திட்டத்தை வாழ்க்கையிலே நிறைவேற்ற தேவன் எதிர்பார்க்கும் அந்த வாழ்க்கை முறைக்கு நாம் வளர அவரோடு இணைந்து பயணிக்க
இந்த பிரமாணம் நமக்கு உதவுகின்றது. இவ்வாறு தேவனுடைய சித்தம், சிந்தை, திட்டம் இவற்றை பரிசுத்த ஆவியானவருடைய இணைப்பில் நாம் அறிந்து சரியான பாதையிலே துல்லியமாக நாம் செயல்பட்டு வரும் வாழ்க்கைதான் இந்த சுயாதீன பிரமாணத்தை பூரணமாக நாம் கடைபிடிப்பதாகும். இவ்வாறு நடக்கின்ற ஒவ்வொருவரும் சத்தியத்தை வாழ்ந்து காட்டி தேவனுக்கு பிரியமான பாக்கியவான்களாய் வாழ முடியும். இந்த கிருபையை கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் தருவாராக. ஆமென்.